அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எப்போடா வருவ? ஏய் சிந்து, கிளம்பிட்டியா? வாசல்ல நிக்கிறேன். ஐயோ சாரி சிந்து. ஏய் சரத்து. இல்லடி, கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. நல்ல பிள்ளைல அப்படியே போய் வீட்டுக்குள்ள உட்காரு. ஒரு half an hourல வந்துடுறேன். ஏய் எருமை, என்னடா இப்படி பண்ற? ஏய் சிந்தாமணி, கொஞ்சம் ஒர்க்குடி, புரிஞ்சுக்கோ. நல்ல பிள்ளைல நீ இப்படி தானே பண்ணுவ? ஏய், இவ்வளவு நாள் சொன்ன டயத்துக்கு வராம இருந்திருக்கேனா? முக்கியமான ஒர்க்குடி, நான் விட்டுட்டு வர முடியாது. பாரு பாரு, ஒர்க்கவே பாரு. நான் மட்டும் தம்பிய பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய் சாரி, கரெக்டா half an hourல வந்துடுறேன். போமத்துல சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்டி. பெரிய சாக்லேட்டா வாங்கி கொடுப்பியா? அவ்வளவுதானா உன் வீராப்பு? சொல்லுடா, பெரிய சாக்லேட்டா வாங்கி கொடுப்பியா? வாங்கி தாரேன். சரி ஓகே, half an hourக்குள்ள வந்துடணும். வாரேன் வை. ஓகே. எருமை எருமை, லேட்டா இருந்தது ஒரு குத்தமா? நம்மள மட்டும் இப்படி தனியா வீட்ல நிக்க வச்சு புலம்ப விட்டுட்டாங்க. சரி ஓகே, half an hour லேட்டா வந்தாலும் நமக்கு தான் சாக்லேட் கிடைக்குதுல. ஏய் ஹாய் சிந்து. நான் நினைச்சேன் கண்டிப்பா நீ மட்டும் கிளம்பி இருக்க மாட்ட, உன்னை விட்டுட்டு எல்லாரும் போயிருப்பாங்கன்னு. எப்படி சிந்து, நான் நினைச்ச மாதிரியே நீ இருக்க. ஓய், என்ன அப்படி பாக்குற? ஹே ரோஸ்மா, என்னாச்சு? என்ன பத்தி ஏதோ திங்க் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஓய், நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன நினைச்ச? நானும் ஒண்ணு நினைக்கலையே. இல்ல, என்ன பார்த்தது நீ என்னமோ நினைச்ச. சொல்லுமா. ஏய், நானும் ஒண்ணு நினைக்கல. சிந்து, நீ பொய் சொல்றேன்னு தெரியுது. சொல்லு, என்ன நினைச்ச? எரும மாடு எதிர்பார்க்காம வந்துருச்சுன்னு நினைச்சேன். எரும மாடா? ஏய் இல்ல, நீ பொய் சொல்ற. ஏதோ என்ன பத்தி நினைச்ச. ஆமாடா, நினைச்சேன். சீ, ஏன் இப்படி நினைச்சேன்? இனிலாம் நினைக்க மாட்டேன், நினைக்க கூடாது. என்ன, இனி என்ன பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஐயோடா, இவர் பெரிய இவர் எனி டைம் நினைச்சிட்டு இருக்காங்க. போடா, இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வருவேன்? ஒன்ன பாக்க, இல்ல உங்க அப்பனா அலற விட. ஏய் இல்ல, இப்ப உன்ன பாக்க தான் வந்தேன். நான் உன்னை பாக்குற மாதிரி இல்ல, கிளம்புறியா? ஆனா நான் பாக்குற மாதிரி இருக்கேனே. இங்க பாரு சித்தா. ஐய, உன்ன பாக்குற மாதிரிலாம் இல்ல. மதியோட குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நிஜமாவா? ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் கூட வரியா? நானா? வா சிந்து ப்ளீஸ். மதியம் அன்னைக்கே சொன்னா குழந்தைய பார்க்க வந்தேனா ஏதாவது வாங்கிட்டு வான்னு. எனக்கு என்ன வாங்குறது அதெல்லாம் தெரியாது. குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னாலும் அதுவும் எனக்கு தெரியாது. அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதானே. உன்னை கூட்டிட்டு போய் அப்படியே குழந்தைக்கு தேவையானது ஏதாவது வாங்கிட்டு குழந்தைய பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நீ நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா ஒண்ணு மட்டும் தப்பா நினைச்சிட்ட. என்ன? என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சது. ஏய் சிந்து, எனக்கு வேற யாரு இருக்கா? யோசிக்காத ப்ளீஸ் வா போலாம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நாட்டுக்கு வந்து வான் கூப்பிடுற. சரி ஓகே, குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி என்ன பார்த்தா மதி சந்தோஷப்படுவாளேன்னு ஆசைப்பட்டேன். நீ வரலையா? சரி ஓகே, இருக்கட்டும். இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன், அதுவே சந்தோஷம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அது பாய் சிந்து. நான் மதிய பாக்குறேன்னு சொல்லி நீ வராம இருப்பியா? எனக்காக இல்லாட்டியும் மதிக்காக வாரேன்னு சொல்லுவ. ஏய் சித்து, இப்படியே மெயின்டைன் பண்றா, கண்டிப்பா உன்னை கூப்பிடுவா. ஐயோ போறேங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சுவான்னு பார்த்தா எருமை. இப்ப என்ன பண்ணலாம்? போறானே, போனா நாமளும் குழந்தைய பாத்துக்கலாம். இவனை பார்த்தா மதிய நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவன் அண்ணிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுல இருந்து இவன் வந்து குழந்தைய பார்த்தா அண்ணி கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ணலாம்? டேய் சித்தார்த். கூப்பிட்டாடா. பாய்மா. வாயா. டேய் எருமை. என்ன? நீ ட்ரெஸ் இதெல்லாம் வாங்க தெரியாதுன்னு சொன்ன, அதுக்காக ஓகே வாரேன். டேய் சந்தோஷம்லாம் பற்றாத. ஃபர்ஸ்ட் என் சரத்தை நான் கிட்ட கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் ஓகே சொன்னா வாரேன். கேளு. 5 minutes வெயிட் பண்ணு. 5 நிமிஷம் என்ன? உனக்காக 50 வருஷம் கூட இப்படியே வெயிட் பண்றேன். ஆமா 50 வருஷமா இப்படியே நின்னு வெயிட் பண்ணுவாரு. சாப்பிட, தூங்க, அப்புறம் மிச்ச விஷயம் எதுவும் போகணும்னு அவசியம் இல்ல. ஏமா தாயே, ஒரு பேச்சுக்கு சொன்னேமா, போன் பண்ணி கேளு. நார்மலா நடக்கிறத பேசு. பா, செம்ம சூடுதான். என்ன? கால் பண்ணியா? பொறுடா.
ஐயய்யய்ய எதிர்த்து எதிர்த்து பேசுறா. இவளெல்லாம் கட்டி எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தெரியல. டெய்லி வீட்டுக்குள்ள சண்டை தான் போடுவோமோ. சரி ஓகே, சண்டை போட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். சிந்து, உன்னையும் சந்தோஷமா பாத்துக்குவேன். ஆ ஆ சிரிக்கிறா. ஓகே ஓகே, போ சொல்லிட்டான் போல. இந்த வீட்டுல அநியாயத்துக்கு நம்மள நம்புறாங்கய்யா. அதுவும் சிந்து விஷயத்துல ரொம்ப நம்புறாங்க. டேய் ரொம்ப நம்பாதீங்கடா. என்னைக்காவது உங்க நம்பிக்கையில இடி விழுகிற மாதிரி பண்ணுவேன். ஏய், இடி விழுகிற மாதிரினா வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஏன் சிந்துக்கு எப்போ நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். ஓகே வரா. சித்தார்த் சொல்லுமா. போக சொன்னா. ஓகே ஓகே, வா போலாம். இங்க பாரு, ட்ரெஸ் எடுக்கிறோம், நேரா ஹாஸ்பிட்டல் போறோம், அவ்வளவுதான். திரும்ப நான் இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சரத் வந்து என்ன கூப்பிட்டுக்கிடுவான். ஓகேவா? டபுள் ஓகே. ஓகே போலாம். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பைக்ல கூட்டிட்டு போறேன். ஐயோ, இது ஒரு ஜாலியா தான் இருக்கு. சிந்து மெதுவா வா. போ, டோரை லாக் பண்ணிட்டு வரேன். ஓகேமா. என்ன ஜாக்கி சார், திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? யாரும் நம்மள மறந்துடக்கூடாதுல, அதுக்காக தான். அதெல்லாம் மறக்க மாட்டாங்க சார். இனிமேல் தானே நம்மளோட தரமான சம்பவத்தை பார்க்க போறாங்க. ஆமாடா, அத பத்தி தான் பேச கூப்பிட்டேன். அம்மா வர எத்தனை மாசம் இருக்கு? ஐயோ ஜாக்கி சார், மாச கணக்குல முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறது நாள் கணக்கு தான். கூடிய சீக்கிரத்துல என் அம்மா வந்துருவாங்க, என் தம்பியும் சேர்த்து. சார், இன்னும் அதே பிளான் தான். இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா தயார் பண்ணிட்டேன். உன் அம்மா இங்க வெளியே வந்ததும் ஆரம்பிக்கிறதா. சூப்பர் சார். என் அம்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ட்டாங்க. எங்களுக்கு நமக்கு தேவை அந்த ரத்னம் அண்ட் ராம் ஃபேமிலி ஒண்ணு இல்லாம போகணும். சித்தார்த்தும் தான். இவங்கள ஒரு வழி பண்ணாலே அவன் தன்னை போல ஒரு வழி ஆயிடுவான். அதான் சிந்துவுக்கு தான் கெச் போட்டிருக்கோமே. அவ 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 ஒருத்திக்கு பிரச்சனை கொடுத்தோம், டோட்டல் ஃபேமிலியும் க்ளோஸ் தான். ஏன்னா வீடே அவளை சுத்தி சுத்தி தான் வரும். இதுல இந்த சித்தார்த்து வேற. எல்லாரும் டெய்லி நொந்து நொந்தே சாவாங்க. சீக்கிரம் நடக்கும் ஜாக்கி சார். நடக்கணும்டா, நடக்க வைக்கணும். இப்படி தனியா உட்காந்து நம்மள புலம்ப வச்சிட்டான்ல. வரட்டும் வரட்டும், நாயகி வரட்டும், அப்புறம் இருக்கு நம்மளோட பகையை தீர்த்துக்கலாம். இதே கோபத்தோடயே இருங்க சார். சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் அப்புறம் நம்மள பத்தி மட்டும்தான் எல்லாருமே பேசுவாங்க. டேய், பேச வைக்கிறோம்டா. ஓகே சார். சரி, கை இப்போ ஓகேவா? நார்மல் ஆயிடுச்சா? அவ்வளவுதான்டா, இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா ஓகே. போடு பாவி, கைய உடைச்சு விட்டான். இரு அவன் மனசையே நான் உடைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிடலாம் சார். சார், ஆனா நீங்க திரும்ப திரும்ப எல்லா ஏற்பாடும் கரெக்டா நடக்குதான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது சொதப்பிருச்சு அவ்வளவுதான் சார், நாம இன்னும் கஷ்டப்படணும். என் அம்மா என் தம்பி இனிதான் ஜெயில விட்டு வர போறாங்க. திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து 4 பேரும் கூட்டா உள்ள போய் உட்கார்ற மாதிரி ஆயிடக்கூடாது. டேய், அதெல்லாம் சொதப்பாதுடா. இந்த ஜாக்கி பாண்டியன்னா சும்மாவா? நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சரி போ. நீங்க வந்து நானும் நீயும் பேசிக்கிறது யாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம பிளான் சக்சஸ் ஆகுற வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ அதே மாதிரியே இருந்துக்கலாம். ஓகே சார், நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் எனக்கு சொல்லணும்னா என்னோட நம்பர் தெரியும்ல? தெரியும்டா, சீக்ரெட் நம்பர் தானே, அதுக்கு தானே அப்பப்போ கால் பண்றேன். அதுக்கே கால் பண்றேன். ஓகே சார். ஏன்னா நம்ம பிளான் சக்சஸ் ஆகுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்க கூடாது. அதெல்லாம் தெரியாம பாத்துக்கலாம். போ, நீ கிளம்பு. ஓகே சார். டேய் தர்மா சார், அடுத்து நாயகிய பார்க்க போனா சொல்லு, உன்கிட்ட ஒன்னு சொல்லி விடணும். போகும்போது சொல்றேன். சிந்து, ஓய் சிந்தாமணி. சொல்லு, காது கேக்குது. என்ன அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. எவ்வளவுதான் பிடிச்சாலும் கோபமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. எப்படிதான் இது மட்டும் பொண்ணுங்களால முடியுதோ தெரியல. என்னடா? ஒன்ன ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு எவ்வளவு கெஞ்சின. ஒரே ஒரு டாப் இல்ல சுடி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த அவ்வளவு சந்தோஷமா பட வேண்டாங்கிறதுக்காக தான் எடுக்கல. வடிவேல் காமெடி மாதிரி விஷம் 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 எல்லாம் விஷம். கொஞ்ச நாள் நம்மள பாக்குறாளான்னு பாரு. என்னமோ இதுக்கு முன்ன ரோட்டை பார்த்ததே இல்லாதது மாதிரி. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் சிந்துவை இப்படி பைக்ல கூட்டிட்டு வருது சும்மா குழு குழுந்தா இருக்கு. சிந்து,
மனசுல டக்குன்னு தோணுச்சு, சொல்லட்டா? ம், ஏய், நான் சொல்லுவேன். சொல்லித் தொலை. இந்த சுட்டெரிக்கும் வெயில் கூட நீ என் பக்கத்தில் இருப்பதால் சிறுசிலன் பெய்யும் சாரல் மலை போல் இருக்கிறது. எப்படி எப்படி, நல்லா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்குன்னு உனக்கே தெரியும். இதை என்கிட்ட வேற சொல்லி நான் வேற திட்டணுமா? இல்லம்மா, சரியா சொல்ல தெரியலனாலும் அப்படித்தான் இருக்கு. சும்மா குளு குளுன்னு. இங்க பாருடா, பைக்ல இருந்து குதிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா குதிச்சிருவேன். ஆமா ஆமா, நீ ஜாக்கி சான் தங்கச்சி இல்ல, குதிச்சாலும் குதிப்ப. இங்க பாரு சித்தார்த். ஓகே ஓகே, பேசல, ஓகேவா? ம், ரொம்ப இந்தா. கவிதை சொல்ற மூஞ்ச பாரு. ஆனாலும் நல்லாதான் இருக்கு. என்ன என்ன சொன்ன? அடப்பாவி, மனசுல நினைச்சா கூட என்ன சொன்னேன்னு கேக்குறான். பேசவும் கூடாது, மனசுல எதுவும் நினைக்கவும் கூடாது. நான் என் மருமகனை பார்க்க போறேன். ஆ ஆ, அப்படித்தான் அப்படித்தான். அதை தூக்கி அங்க போடுங்க சார், இதை தூக்கி இங்க போடுங்க. ஓகே சார். டேய் டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒர்க்குடா, சின்சியர் ஒர்க்கு. சின்சியர் ஒர்க்கா? ஆமாண்டா. இப்படி பரபரப்பா எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம சின்சியரா ஒர்க் பண்றோம்னு அர்த்தம். சரிதான். ஆமா, நீ எங்க வெட்டியா நின்னுட்டு இருக்க? என் ஒர்க் முடிஞ்சதுடா. அப்பனா உட்காரு. எதுக்கு? ஏய், கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்ச நேரம் எழுந்துரு, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வந்து நின்னு, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் நின்னு, திடீர்னு குடுக்குடுன்னு ஓடு, திடீர்னு மெதுவா நடந்து வா. ஏய், நிறுத்துடா. எதுக்குடா இதெல்லாம்? நம்மள சின்சியர் ஒர்க்கர்டா. இப்படித்தான் இருக்கணும். சரிதான், இப்படிதான் ஆபீஸ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. யா யா, இன்னைக்கு ரத்னப்பாவும் வைரப்பாவும் ஆபீஸ்க்கு வராதது உனக்கு கொண்டாட்டமா இருக்கு. டேய் டேய் காட்டேருமே, அதனால கொண்டாட்டம் இல்லடா. பின்ன என் மருமகனை அழகா தூக்கி கொஞ்சிட்டு வந்தேன். என்ன தூக்குனியா? ஆமாண்டா. யோ, அழகு குட்டிடா. டேய் டேய் காட்டேருமே, நான் அவனை தூக்கும் போது உன்னோட குட்டி கண்ணால டிங்கிடி டிங்கிடின்னு கண்ணை மூடி மூடி என்ன பார்த்தான் பாரு. சோ ஸ்வீட்ரா. ஊக்கி கையில வச்சுட்டு அப்படியே உட்காந்து இருந்துருவான்னு பார்த்தேன். ஏய், அடுத்து நான் சொல்றேன். வேத வழியாத்தான் அடிச்சு விரட்டிட்டாங்க, கரெக்டா? கரெக்டா. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு வரப்போறவங்களெல்லாம் அப்படி அப்படியே பார்த்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு, ஆமா அங்கேயே செட்டில் ஆகி குட்டி பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் நான் ஒரு பிளான் போட்டா, இந்த வேதவழி பெரியமா என்ன அடிச்சு பத்தி விட்டாங்க. இப்ப எங்கடா அத்தை ஹாஸ்பிட்டல்ல தானா? ஆமாண்டா, பாவம் மதி. அச்சுச்சோ, ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருக்காங்களோ? அத்தை எப்படி பேச முடியும்? என்னடா சொல்ற? நான் தான் மதிய கண்ணை திறந்தே பார்க்காதன்னு சொல்லிட்டேனே. ஜீவா, ஆமாண்டா, குழந்தை அழுக முத்திர மட்டும் கண்ணை திறந்து பாரு, அப்புறம் ஃபுல்லா கண்ண மூடியே படுத்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மதி ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆயிப்போச்சு, ஏதவழி பெரியமா கிட்ட பேச்சு வாங்காத மாதிரியும் ஆயிப்போச்சு. சூப்பர்ரா, சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு வந்த. நான்லாம் யாரு? என் அறிவுக்கும் என் அழகுக்கும் எங்கேயோ இருக்க வேண்டியவன் இந்த காட்டு எருமை கிட்ட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ஏன் கொட்ட மாட்ட? ஏடே, அழகும் கிடையாது, அறிவும் கிடையாது. வாயி வாயி, உன் வாயை வச்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் வாய் இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஹே, நாய் தூக்கிட்டு போமா? நாயெல்லாம் உன் பக்கம் வர முடியும்? பாத்துக்கோ, அவ்வளவு டெரர் பீஸு. அடச்சி, நார்ன பீஸு. டேய் டேய், என்னடா என் இமேஜே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? போடா போ, போய் வேலையை பாரு. என் வேலையே இதானே. இதோ என் தங்கச்சி கால் பண்ற, கால் பண்ண ஆஃப் அன் அவர்ல கால் இல்லாம ஆயிடுவேண்டா. கொஞ்சம் பேசாம இரு. அந்த பயம் இருக்கட்டும். இப்போ புரிஞ்சுதா? நான் அழகானவன், அறிவானவன். ஷோ, கொல்லாதடா. வேலையிலேயே கொஞ்ச நேரம் உன்கிட்ட வந்து நிப்போன்னு நின்னா அழகு அறிவுன்னு. இங்க பாரு, எப்பயும் உன்கிட்ட இருக்கிறத பத்தி பேசு, இல்லாதத பத்தி வெட்டியா பேசாத. காட்டருவேன். ஜீவா, காயோ, இப்ப நான் நிரூபிக்கவா என்ன அழகானவனா அறிவானவனு? டேய், பொம்பளை பிள்ளைய வச்சுலாம் பேசக்கூடாது. அதுக்கு உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய்யா பேசுங்க. எப்பா, உண்மைதான்டா. ஜீவா, காயு, உள்ள வாமா. டேய், நான் என்ன பண்ணாலும் நீ ஒத்துக்க மாட்ட. என் அழக பத்தி என் அறிவை பத்தி தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீ புரியாம இருந்துட்டு போ. வர வர ரொம்ப ஓவர் தான். ஹாய் ஜீவா. ஹாய் காயு. அப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் ஜீவா. ஆபீஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை விட இங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் சூப்பரா பழகுறாங்க. என்னோட ஒர்க்க நான் ஏன் இஷ்டப்படி ஃப்ரீயா செய்யற மாதிரி இருக்கு. என்னன்னா ஃப்ரீயாவா?
டேய் டேய் அறிவாளி ஃப்ரீயானா அந்த ஃப்ரீ இல்லடா, காயுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றா. ஓ அந்த ஃப்ரீயா? ஏன் அந்த ஃப்ரீனா நீ என்ன பண்ண போற? கைய கால உடச்சிட்டு நாளைக்கு வந்து படுக்க போறியா? டேய் டேய் ஓய கழுவு, போய் தண்ணி கொண்டு வா. அந்த ஒண்ணுதான் குறை. சக்தி சார், சொல்லுமா. ஏன் ஜீவாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்படிதான் கேளுமா, எனக்கும் கேட்க ஆள் இருக்குடா. சரியில்லடா, சரியில்ல பாத்துக்கோ. ரத்னா பாட்ட போட்டு கொடுப்பேன். நான் என் தங்கச்சி கிட்ட ஒன்ன போட்டு கொடுப்பேன். டேய் ஜீவா, சொல்லு காயு. ஈவினிங் 3 o'clock கிளம்பிடுவாங்களா? அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும்னு இருக்காங்க. ஓ ஓகேமா. காயு அமௌண்ட் எல்லாம் பேசிட்டேல? பேசிட்டேன் ஜீவா, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர்மா. ஐதா, என்ன ஐதானா? ஏய் பாரி, என்ன இவ இப்படி வந்திருக்கா? அச்சச்சோ, வாவ். ஏய் பாரி. ஐயோ இப்படி பாக்குறானே. என்னம்மா இப்படி பண்றியேமா? குட் ஈவினிங் ஐதா. ஐதா குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. என்ன ஐதா அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா. என்ன ஒர்க்கெல்லாம் கத்துக்கிட்டியா? இவ சுடியில வருவான்னு நினைச்சு நாம சுடிதார் போட்டு வந்தா, பாவாடை தாவணி, அதுவும் பூவு பொட்டு விபூதி குங்குமம். நமக்கு தான் இந்த மாதிரி ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. பாரு பாரு, முட்டை கண்ணு பாக்குற பார்வை பாரு. சார், நானே எறும்பு கண்ணு மாதிரி குட்டியோண்டா வச்சிருக்கேன். அத நீ போய் முட்டை கண்ணுங்கிற? என்ன சார்? இல்ல நீ சொன்னியே முட்டை கண்ணை வச்சு பாக்குறேன்னு. அது உங்களை இல்ல சார். என் கண்ணை வச்சு என் பொண்டாட்டிய பாக்குறதே பெருசுமா. வேற எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சதா? ரொம்ப நல்லா புரியுது சார். குட். அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும், மண்ணானாலும் மனைவி, தூணானாலும் துணைவி. ஓகேவா? சூப்பர் பாய்ச்சி சார். ஓகே ஓகே. அப்புறம் சார் போதும் சார், அங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க சார். அங்க டேய் என்னடா பண்றீங்க? அது ஒண்ணு இல்லனா, ஒர்க்க பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹாய் காயு. ஹாய் பாரி. ஐதா, நீங்க சொன்ன மாதிரி காயு இங்க ஒர்க் பார்க்க வந்தாச்சு போல. ஆமாமா. என்னன்னா நான் ஒரு வேன் முன்ன கூடியே சொன்னியா? அப்புறம் ஐதா, இன்னைக்கு கொஞ்சம் பழகதான் செஞ்சேன். ஒரு வாரத்துல நல்லா ஒர்க் பழகிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒர்க் கொடுத்தாலும் சூப்பரா செஞ்சு கொடுக்கறேன். ஓகேமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, தேங்க் யூ ஐதா. சரிமா. பாரி, சொல்லுங்கண்ணா. ஒர்க்குக்கு ட்ரைனிங் கொடுத்தது நானு. ஆமாண்ணா. ஆனா நீ தேங்க்ஸ் சொல்றது அதே ஐதானுக்கு. இதெல்லாம் ஒரு நியாயமாமா? பரவாயில்லண்ணா, நீங்க ஐதா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. வேணுமாடா? தேவையில்ல. சரி, என்ன மச மச நிக்கிறீங்க? காயு, ஜீவா, உன் ஒர்க் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போ. சக்தி, ஏய் நம்மளாம் சின்சியர் ஒர்க்கர்டா. சும்மா பட 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 படன்னு இருக்கணும். போ நீ அதை தூக்கி இங்க வை. ஏய் காயு, நீ இதை தூக்கி அங்கிட்டு போடு. பாரி, நான் உன் பக்கத்துலயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் ஐதா. ஓகே ஓகே. ஆனா பேசினாலும் பட 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 படன்னு பேசணும். ஏன்னா நாம எல்லாம் சின்சியர் ஒர்க்கர். புரிஞ்சதா? ரொம்ப நல்லா புரிஞ்சது ஐதா. புரியும் புரியும், ஏன் புரியாது? நீ டெய்லி இங்க தானேனா? உனக்கு மட்டும் தான் அப்படி ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர தெரியுமா? எனக்கும் தெரியும். நாளைக்கு நான் எப்படி வரேன்னு எல்லாரும் பாருங்க. சித்தார்த், எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? இருக்கட்டும் மதி. தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. தம்பி ரொம்ப அழகா இருக்கா. என்ன மாதிரியே இருக்கா அண்ணி. சரிதான். குழந்தைங்க அத்தை சாயல்ல பிறக்கும்டி. அப்படியே அத்தை? நல்ல வேலை நீ உங்க அத்தை சாயல்ல பிறக்கல. இல்ல இல்ல, அதை விட அழகா பிறந்திருக்கேன்னு. பேசாம இருனே. ஏய் சிந்து, சொல்லுடா. நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை தான். ஓகேவா? இங்க பாரு. அப்பனா உனக்கு பையன் தான் வேணுமா? ஏய், சரி ஓகே, ரெட்ட குழந்தையா பெத்துக்கலாம். உன் விருப்பப்படி பையன், என் விருப்பப்படி பொண்ணு. ஓகேவா? சித்தார்த், இதுக்கு மேல எதுவும் பேசாத. இல்லம்மா, குழந்தைய பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. கிளம்புடா கிளம்பு. தம்பிய பாத்துட்டேல. சிந்து, சொல்லுங்க அத்தை. ஆமா, வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பையன்? அது வந்து சிந்துவை கட்டிக்க போற பையன். ஏய் சித்து, டேய் நிறுத்துடா. என்ன பேசுற? உண்மைதானே பேசுறேன். என்னடா உண்மை? நான் சிந்துவை லவ் பண்றேன். கூடி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய், என்னடி சொல்றான்? அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. ஏதோ லூஸ் மாதிரி பேசுறான். லூசு மாதிரி பேசுறானா? இப்ப அவன் கூட தானே நீ வந்த? அது வந்து தம்பிக்கு Dress எடுக்கணும்னு சொல்லி. அவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் அத்தை. யார் அவன்? ஹலோ ஹலோ, இந்த கத்தி பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏய் பேசாம இருடா.
நான் பேசுறது மட்டும் நீ கேளு. என்னடி என்ன நடக்குதுங்க? அத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்த. இவன் ரத்னப்பா ஃப்ரெண்டோட பையன், அதனாலதான் நான் கூட வந்தேன். அப்புறம் அவன் லவ் கல்யாணங்கிறான். அதவன் கிறுக்கு பிடிச்சு போய் பேசுறான். ஆமா ஆமா கிறுக்குதான், என் சிந்து மேல கிறுக்கு. சித்தார்த் போதும் நிறுத்து. வாய்க்கு வந்தபடி நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லி தொலை. என்ன ஏன் சேர்த்து வச்சு பேசுற? இங்க பாரு சிந்து, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல உள்ளவங்களே யாரு என்ன ஏன் இப்படி பண்ற ஒரு வார்த்தை கேட்டதில்ல. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை தடவை யார் நீ, எதுக்காக கூட வந்த, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், இத்தனை கேள்வி கேட்டா என்ன பண்ண சொல்ற? அதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? இங்க பாரு, உண்மையதான் பேசுனேன். இனி அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் தோணாது. வாயை மூடுடா. இங்க பாரு சிந்து, நான் பேசுனது நல்லதுக்குன்னு உனக்கே தோணும். இல்ல ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் இவன் எதுக்காக வந்தான், இவன் ஏன் பாக்குறான், இவன் ஏன் பேசுறான், இதெல்லாம் என்ன கேட்கறத விட ஒன்னதான் அதிகமா கேட்பாங்க. யார்கிட்டயும் நீ கஷ்டப்படக்கூடாது. அப்ப நான் என்ன பார்க்க வராத. தேவையில்லாம என்ன பத்தி பேசிக்கிட்டு. ஏய் நிறுத்தடி. அத்த அவங்கிட்ட என்னடி கத்திக்கிட்டு இருக்க? கேள்வி கேட்டவன் நான். பதில் சொன்னவன் அவன் அத்த. அவன்கிட்ட நான் என்னன்னு கேட்க வேண்டாம். அவன் மேல இவ்வளவு கோபமா வெறுப்பா பேசுறவ எதுக்குடி அவன் கூட வந்த? அது கூட்டிட்டு வர ஆள் இல்ல, அதுக்காக அவன் கூட வந்தேன். சித்தார்த் சொல்லு மதி. நீ முத இங்க இருந்து கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? சித்தார்த் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்படி பேசுறது தப்பு. என்ன தப்பு? என் மனசுல உள்ளது எல்லாருக்குமே தெரியும். அது இந்த பாட்டிக்கும் தெரிஞ்சிட்டு போகுது. ஐயோ சித்தார்த் போதும் நிறுத்துறியா? எப்பவுமே உன்னை கொஞ்சம் நல்லவன் நினைச்சா அடுத்த செகண்டே நீ கேடு கட்டவன் காமிச்சிருவ. இப்பவும் அதேதான். என் மூஞ்சிலே முடிக்காத போ. ஏ சிந்து, நான் பேசுனது எந்த விளக்கமும் தேவையில்ல, போடா. போறேன். ஆனா நான் பேசுறது எல்லாம் சரின்னு உனக்கே தோணும். ஹலோ வேதவள்ளி. என்னடா? என் மனசுல உள்ளதை தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ. எப்ப இருந்தாலும் சிந்து எனக்கு தான். கேட்டுச்சா? கேக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியோ? தெரிஞ்சுக்கிட்டா அதானே என்னவா இருக்கும்? நீ என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இவ்வளவு பேச்சு. இப்போ உனக்கு என்ன பத்தியும் தெரிஞ்சிருக்கும். ஓ எண்ணத்தை அப்படியே மாத்திக்கோ. சரிடா. ஓகே வரட்டா? ஓ என்ன எப்பவும் நடக்காது வேதவள்ளி, நடக்கவே நடக்காது. பார்க்கலாம்டா, அதுவும் பார்க்கலாம். சீக்கிரமே நடத்தி காமிக்கிறேன். இப்போ என்னடியே உனக்கு பிரச்சனை? திருவண்ணா பாருண்ணா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் பாப்பா, நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஆனா என்னால யோசிக்காம இருக்கவே முடியல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வேதவழி அத்தையும் சித்தார்த்தும் பேசிக்கிட்டது. வேதவழி அத்தை ஏதாவது காரணத்தோட உள்ள வந்திருக்காங்களா, இல்ல சித்தார்த்து வேணுங்கனே இப்படி பேசுறானா? ஒண்ணுமே புரியலண்ணா. பா 2 நாளா ஒன்னும் புரியல நம்மள குழப்பி எடுக்கிறா. 2 நாளா புலம்பிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒரு சொல்யூஷனாவது கொடுக்குறீங்களா? மதியானி குழந்தையே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயாச்சு. ஏய் சிந்தாமணி, ரொம்ப கஷ்டப்படாத. 2 பேருமே வில்லத்தனமா அவங்கள பெரிய ஆளா காட்டிக்கணும்னு ஏதாவது பேசியிருப்பாங்க. அது எதுக்குடா என்ன வச்சு பேசணும்? நம்ம வீட்லயே இழிச்சவாய் நீதானே. டேய் பாருண்ணா. ஏய் சிந்து, சரி ஓகே, எதா இருந்தாலும் நம்மள மீறி நடக்க போறது இல்ல. அதனால நீ அதை பத்தி யோசிக்காத, பாத்துக்கலாம். ஆமாண்டா பாப்பா. ஓய் சிந்தாமணி, நேத்து சித்தார்த்து வந்தானே, அவன்கிட்ட இதை பத்தி கேட்டியா? மாடு ஒண்ணுமே சொல்லல. நான் பண்றதெல்லாம் உனக்கு ஒரு நாள் புரியும்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் பண்றது அவனுக்கே புரியாது, இதெல்லாம் நமக்கு வேற. சரி இந்த பேச்சையே பேசாதீங்க. நாம எதுக்கு இப்ப இங்க ஒண்ணு கூடி இருக்கோம்? சிந்தாமணியை பத்தி பேசவா? டேய் இல்லடா, ரத்னாப்பா தான் வர சொன்னாங்க. ஆமாடா, கல்யாணத்தை பத்தி பேசவா இருக்கோம். ஐ கல்யாணமா? யாருக்கு? டேய் ரொம்ப அலையாத, உனக்கு மட்டும் கண்டிப்பா இருக்காது. ஆமாண்டா, வினோ சேஷா 2 பேத்துக்கும். பாரா, எதிர்பார்க்காம திடீர் கல்யாணம். டேய் ஜீவா வெயிட் பண்ணு, உனக்கும் திடீர் ரசம் மாதிரி திடீர் பொண்டாட்டி கிடைப்பா. ஏய் எனக்கு திடீர் ரசம்லாம் வேண்டாம். எனக்கெல்லாம் கல்யாணம் பிக்ஸ் பண்ணி ஒரு 6 மாசமாவது டைம் வேணும். வேண்டா ஜீவா, ரிஸ்க் எடுக்காத. வேண்டா, இல்ல 6 மாசத்துல அந்த பொண்ணு கிட்ட பேசியே நீ விரட்டி விட்டுருவ. டேய் பிச்சு புடவை பாத்துக்கோங்க உங்கள. பின்ன என்னடா திரு? டேய் சண்டியாரு. அப்பா. டேய் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்துட்டீங்க போல. ஆமாப்பா, ஆனா வீராண்ணா மட்டும் மிஸ்ஸிங். மதிய பாக்க போயிருக்கானாமா? ஆமா ரத்னப்பா. சரிடா. திரு அவனும் சக்கரவர்த்தியும் போய் முகூர்த்த நாள் பாத்துட்டு வந்தாச்சு.
அப்பா அப்படியாப்பா? ஆமாண்டா, இன்னைக்குதான் போயிட்டு வந்தோம். வீட்ல நாங்க எல்லாரும் பெரிய ஆள் பேசி முடிவெடுத்தாச்சு. உங்ககிட்ட தான் சொல்லல. ஆளுக்கு ஒர்க் ஆபீஸ் அப்படின்னு போயிட்டீங்களா? அதான் இப்போ பேசலாமேன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டேன். சந்தோஷம்ப்பா. ரத்னப்பா, முகூர்த்த டேட் எப்போ? ஏய், இன்னும் 4 நாள்ல நல்ல நாள்ரா. அப்ப சும்மா சிம்பிளா பூ மட்டும் வச்சுக்கலாம் நம்ம வீட்ல வச்சு. அப்புறம் 1 மாசத்துல கல்யாணம்டா. அப்பா 1 மாசத்துலேவா? ஆமா சரத்து, அந்த 1 மாசம் மதிக்காக. அன்னைக்காகவா? ஆமா சிந்து, சிவானி கல்யாணத்துக்கு தான் தீருவும் வாசுகியும் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டாங்க. இப்ப சேஷா வினோ கல்யாணமும் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தான். வினோ எத்தனை வருஷமா நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அவன் கல்யாணத்தை நம்ம முன்ன நின்று நடத்தாம எப்படி? அதனால நம்ம வீட்டுல உள்ள எல்லாருமே மிஸ் ஆகாம வரணும். அப்புறம் என் பேராண்டிக்கும் 30 நாள் தாண்டிரும். அவனையும் தூக்கிட்டு கல்யாணத்துக்கு நின்னுக்கலாம்ல. சரிதான்ப்பா. ஆமாண்டா, அதனால கல்யாணத்துக்கு மட்டும் 1 மாசம் இருக்கு. மிச்சப்படி 4 நாள்ல பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ரா. சூப்பர் மாமா, அசத்திட்டீங்க. ரத்தினத்தை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார்னு நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க மாமா. இவா இல்ல மாமா, நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாங்கங்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம குடும்பமே முன்ன நின்னு நடத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பாராட்டணும் மாமா. டேய், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். வேண்டானா போங்க. ஒன்னும் இல்ல மாமா. டேய், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொன்னா? ஆமாண்டா, இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசணும். இன்னொரு கல்யாணமா? அடடே, யாரா இருக்கும்? ஒண்ணு நானா இருக்கும், இல்ல சிந்துவா இருக்கும். இங்க 2 பேர் தவிர சரத்துக்கலாம். இங்க எங்க 2 பேத்துல யாருக்கு கல்யாணம்? பா, இன்னொரு கல்யாணத்தை பத்தியா? ஆமாண்டா, அதுவும் நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணமா? என்ன குழப்புறாரு? ஒருவேளை ஜீவாவுக்கு பொண்ணு பார்த்திருப்பாரோ? டேய், எனக்கா இருக்குமோ? இருந்தா நல்லதான். முடிச்சு சீக்கிரம் கிளம்புடா, என் ரூட் கொஞ்சம் கிளியர் ஆகும். டேய், என்னங்கடா பேசிக்கிறீங்க? ஏய், ஒருவேளை சிந்தாமணிக்கா இருக்குமோ? ஏதவழியத்தை என்ன குளறுபடி பண்ணாங்களோ? டேய் சரத்து, பயப்படாதடி. இரு, அப்பா சொல்றாரு, என்னன்னு கேப்போ. டேய், எனக்கா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்கடா. ஆனா 30 நாள்ல எனக்கு கிடையாது, 6 மாசம். இவன் ஒருத்தன் 6 மாசம்னு. டேய் சரத்து, புதக்குழியில உலக எவ்வளவு ஆசைப்படுறான் பாரு. அதான சிந்தாமணி. ஆமா, இவங்க லவ் பண்ணா அது புதையலு, நாங்க கல்யாணம்னு சொன்னா அது புதக்குழியா? ஆமாண்டா சிந்தாமணி, பிச்சு. டேய், அங்க 3 பேத்துக்குள்ள என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. முக்கியமான விஷயம் நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க என்னடா பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மாமா, பொறுப்போட யாருக்கு கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா? இல்ல, அது யாருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் மாமா. ரொம்ப யோசிக்காதீங்கடா, நானே சொல்றேன். யாருக்குப்பா? டேய், பேசி முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப நல்ல சம்பந்தம்டா. உங்க அம்மாக்கு மரகதத்தை, மாமா, என் தம்பி வைரம் எல்லாத்துக்கும் ஓகேடா. இப்போ நீங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், அப்புறம் சேஷாக்கு நிச்சயம் பண்ண மாதிரி தான். 4 நாள்ல பூ வச்சுட்டு 1 மாசத்துல கல்யாணம். என்னடா நடக்குது? எல்லாத்தையும் பேசியாச்சா? சிந்தாமணி ஏன்னு பல காமிச்சிட்டு இருக்காளே, எனக்கு என்னமோ சிந்தாமணிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரத்து, ஓ மைண்ட் வாய்ஸ் கேக்குது, நானும் அதைத்தான் நினைக்கிறேன். என்னடா நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரிடா, சம்பந்தப்பட்டவங்கிட்ட முத கேட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க என்னதான் முடிவு எடுத்தாலும் டிக்க போறவங்க கிட்ட கேட்கறதான முறை. அவங்களுக்கும் ஓகேனா நாளைக்கே விசேஷத்தை வச்சுக்கலாம். ஐயோ ரத்னப்பா, போதும். முத பொண்ணு யாரு, மாப்பிள்ளை யாரு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஹார்ட் வேற பக்கத்து ஊர் வரைக்கும் போய் துடிச்சிட்டு வருது நீங்க சொல்ல. டேய், சரி இரு, நானே கேட்டுறேன். ஐயோ, என்கிட்டதான் கேப்பாரா? சிந்தாமணி கிட்டயா? வேணியா? சரத்து. அம்மாடி வேணி. மாமா சொல்லுங்க மாமா. அது வந்து கண்ணு, மாமா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சொல்லுங்க மாமா. நான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன்ல. ஆமா மாமா. உமத்துல கூட என் ஃப்ரெண்ட பாத்தியே, நான் கூட சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு பிரகாஷோன்னு. ஆமா மாமா. அவன் உன்னை பார்த்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சாமா. மாமா. ஆமாமா, என் வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு சொல்றான். சரத்து, என்னடா? தெரியலடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரத்து, கொஞ்சம் அமைதியா இரு. மருமகளாவா? ஆமாமா, ரொம்ப நல்ல குடும்பமா. இங்க நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரிதான் அவன் வீடும். ஒரே ஒரு பையன்தான், நல்ல படிச்ச பையமா, சொந்த வேலைதான். நம்மள மாதிரி பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. மாமா. இல்லடா கண்ணு, அவன் இப்படி கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உன் அத்தை, அதான் வைஷு, இப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த வேணி பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நம்ம நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவா. அதே மாதிரி அதுவா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லார்கிட்டயுமே அவனும் பேசிட்டான், நாங்களும் பேசியாச்சு. இப்ப நீ ஒருத்தி ஓகே சொன்னா போதும். நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு இருக்கான். அப்புறம் 4 நாள்ல சேஷாக்கு ஃபங்க்ஷன், அதோட உன்னோட ஃபங்க்ஷனை சேர்த்து வச்சுட்டு அடுத்த 1 மாசத்துல உங்க 2 ஜோடிக்கும் கல்யாணம். ஐயா,
நீ என்னம்மா சொல்ற? நானா? இது உன்னோட வாழ்க்கைமா, ஓ முடிவுதான். நீ ஓகேன்னு சொன்னா ஓகே, இல்ல வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. பிரகாசத்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். பேணி, நீ ஒன்னும் பயப்படாத. உன்னை பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் பிரகாசத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அவன் நோ ப்ராப்ளம், அவ எங்க வீட்டு மருமகன்னு சொல்லிட்டான். இங்க பாருமா, இப்பவே உனக்கு கல்யாணம் வேண்டாம்னாலும் சொல்லிடு. அவன் உடனே அவசரம் எல்லாம் படுத்தல. இத்தனை மாசம்னாலும் சரி, எத்தனை வருஷம்னாலும் சரி வெயிட் பண்றேன்னு சொல்றான். நீ உன்னோட வார்த்தையில தான் இருக்கு. நீ ஓகே சொல்லிட்டேனா நாளைக்கே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. இல்லையா, அது வந்து மாடி, உன்னோட டீச்சர் வேலை தான் உன் கனவு. அது அவன்கிட்டயும் சொல்லிட்டேன். நீ அங்க போனாலும் எப்பயும் போல உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்யலாம். இல்ல, அது வந்து சொல்லுமா, இனி உன் விருப்பம் தான். என்னடா வேணி ரொம்ப யோசிக்கிறா. டேய் அங்க பாரு சரத்து முகத்தை. சரத்து, சொல்லு தீரு. என்னடா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் எதா இருந்தாலும் இப்பவே அப்பா கிட்ட பேசிரு. அப்பா என்கிட்ட கேட்கலடா, வேணி கிட்ட தான் கேக்குறாங்க. அவ முத என்ன சொல்றான்னு பாப்போம். நான் தான் அவளை மனசுல நினைச்சேனே தவிர அவ இல்லையே. டேய் அம்மாடி சொல்லுமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாமா? ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, எனக்கு மட்டும் இல்ல வீட்டுல உள்ள எல்லாருக்குமே முழு சம்மதமா. எல்லாருக்குமே வா? ஆமாமா, சரத்து, நீ ஓகேன்னு சொல்றதுலதான் இருக்கு. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். சாரி சரத்து, என்னால இப்ப ரத்னா ஐயாவை மறுத்து பேச முடியாது. அது மாதிரி நீ என் மேல காட்டுற அன்பு, அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்ல. நம்ம வாழ்க்கை இப்படிதானா, இப்படிதான் போகும். அது மாதிரி நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். ரத்னா ஐயா என்ன சொன்னாலும் கேட்பேன்னு. அம்மா நீ என் கூடயே இருக்கேல்ல, இந்த பாதை எனக்கு சரியானது தானா? சொல்லுமா. கண்ணு, என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. சரின்னு சொல்ல. அப்பனா அம்மா. இனி ஐயா உங்க விருப்பம் தான் என் விருப்பம். எதையும் மறுத்து பேச மாட்டேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அதையே செய்யுங்க. உங்க வீட்டு பொண்ணா என்ன இந்த அளவுக்கு பாத்துக்கறீங்க. இதுல நான் ஓகே சொல்றதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு முழு சம்மதம்யா. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது